ஹாய் கைஸ், நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸில் இன்னைக்காக உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்டேட் ஒன்று எடுத்து வந்திருக்கோம். எல்லாரும் மாதிரி நம்மளும் கார் கொடுக்கறதில்ல, கார் ப்ரைஸும் கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் மாதிரி நம்மளும் வீடியோ போட்டோம்னா எப்படி நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்காக கார் பையர்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், கார் எப்படிலாம் நீங்கள் பார்த்து வாங்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இம்பார்ட்டன்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம், எதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புது அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் யாருமே தொழில் ரீதியாக சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் எங்கிட்டயே வந்து எடுத்தாலும் இதெல்லாம் செக் பண்ணி தான் எடுப்பீங்க. அப்படின்றப்ப அதையும் தாண்டி நம்ம மக்களுக்காகவும் நம்ம சப்போர்ட்டர்ஸ்க்காகவும் நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு காரை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது முதல் விஷயம், காரில் எதுவும் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, வண்டி எதுவும் அடிபட்டு வேலை பார்த்துருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கா, இப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்படி சப்போஸ் ஆகிருக்கிற பட்சத்தில் அந்த காரோட வேல்யூஷன் குறையும். அப்போ வேல்யூஷன் குறையும் போது டீலர்ஸ்க்கு வந்து இது நல்லாவே தெரியும், எந்த கார் அடிபட்டிருக்கு, எந்த கார் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது டீலர்ஸ்க்கு தெரியாமல் கம்பல்சரி இருக்காது. அப்போ அவங்க வேல்யூஷன் குறையிறதுலேருந்து அவங்க மார்க்கெட்டை எவ்வளோ தூரம் உடச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை கோட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா கம்மியாக எடுத்தது உங்களுக்கு கோட் பண்ணும்போது நீங்கள் அதில் திரும்ப நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட வேல்யூஷன் புரியும். சேல் பண்ணும்போது உங்களுக்கு வேறு யாரோ மெக்கானிக்கோ இல்லை வேறு டீலரோ வந்து உங்கள் காரை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த வண்டி இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கு, இந்த வண்டி இந்த இடத்துல இப்படி இருக்குது, அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட இதே தெரியும். அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பாடி லைனில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கா, அடிபட்டு வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்றது. இல்லை சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்ஸு, பெயிண்ட் டச்சப் ஒர்க்ஸு, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய செலவும் ஆக போகிறதில்ல, பெரிய வேலையும் கிடையாது. இதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், இன்ஜினை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு யாருமே ஒரிஜினல் கிலோமீட்டர்லாம் வச்சு சேல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் கார்ஸ் வந்து வண்டி எத்தனை லட்சம் ஓடி இருந்தாலும் குறைச்சி வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டெக்னாலஜி வந்துருச்சு, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், 4 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா கூட அந்த வண்டியில் அப்படியே தான் வச்சுருப்போம். அப்போ கிலோமீட்டர் ஒரு பிரச்சனை கிடையாது, மெயின்டெனன்ஸுன்றது தான் ஒரு பிரச்சனை. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினாலும் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்ஜின் தான் வந்து ஒரு காரோட இதயமே. அந்த காரோட இதயம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மற்ற என்ன வேலைகளாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்படின்றப்ப அதை நீங்கள் பார்க்க வேண்டியது. அதை எப்படி நீங்கள் மெயினாக செக் பண்ணலான்னா, ஆயில் கேஜிலேருந்து ஆயில் அடிக்குதா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஆயில் கேஜிலேருந்து ஆயில் அடித்தாலுமே இன்ஜின் ரீகம்ப்ரஸர் ஆகுது, அப்போ இன்ஜினோட கண்டிஷன் மீடியம் லெவலில் தான் இருக்குது. அது வர்ற ஆயில் லெவலை பொறுத்து இது ரொம்ப மோசமாக இருக்குது, இது மீடியமாக இருக்குது, இது ஆவரேஜாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு வேறு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா காருமே வந்து ஃபுல்லாக நல்லபடியாகவே வந்துடும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரீ ஓன்டு கார்ஸ், செகண்ட் கார்ஸ் தான், பழைய கார்ஸ் தான், நம்ம ஷோரூமில் போய் எடுக்கலை. செகண்ட்ஸ் கார்ஸு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில கார்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி தான் நம்ம எல்லாரோட எதிர்ப்பையும் தாண்டி தான் உங்களுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறதுன்றது, ஒரு கார்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களோட ப்ரைஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஜெரமியா கார்ஸே வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு வண்டியை பார்த்துட்டு 1 நாள் 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோங்க. ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. இன்றைக்கே நம்ம கார் வாங்கி காரில் போய் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. எந்த கார்ஸ் போனாலும் நீங்கள் என்ன கார் பார்த்துருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ அதை போய் பார்த்துட்டு அதோட வேல்யூஷன் என்ன, அந்த கார் புது கார் எவ்வளோ, அது மற்ற இடங்களில் என்ன விலை போட்டிருக்காங்க, இதோட கம்மியாக எங்கேயும் கிடைக்குமா அப்படின்றத ஓவராலாக தரமாக செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு கார்ஸ்லேருந்து இன்னொரு கார்ஸோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்த கார் அதே மாடல் அதே டைப்பு ரேட் கம்மியாக கிடைக்குன்னா அதை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்ததோட அந்த கார் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கன்ஃபார்ம் எடுக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு 10,000 20,000 கம்மியாக கிடைச்சா அதில் சந்தோஷப்படுறது நம்ம தான். அதனால் நீங்கள் ஜெரமியா கார்ஸில் தான் எடுக்கணும், இல்லை மற்ற நீங்கள் இந்த இடங்கள்ல தான் எடுக்கணுன்றதை நம்ம என்றைக்குமே சொல்கிறது கிடையாது.
உங்களுக்கு எங்கே கம்பேர் பண்ணுங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைச்சாலும் எடுங்க. அதே விஷயத்தில் சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காக காரை நல்லா செக் பண்ணாமல் எடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து மோட்டார் ஃபீல்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து எங்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஐயோ அங்கே அவ்வளோத்தனம் இங்கே கம்மியாக தான் கிடைக்குதுன்ட்டு போய் சில பேர் ஏமாந்து எடுத்துகிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. கம்மியாக கிடைக்கிற பட்சத்தில் வண்டியை தரமாக செக் பண்ணி எடுங்க. கூட 1000-2000 மெக்கானிக் செலவாயிட்டாலும் பரவாயில்ல, அவரை கூட்டிகிட்டு போய் எடுங்க, தப்பே கிடையாது. இல்லை ஒரு மீடியேட்டர், நல்ல காரை பற்றி தெரிஞ்ச மீடியேட்டரை கூட்டிகிட்டு போய் எடுங்க. அவங்களுக்கு நீங்கள் 1000-2000 செலவு பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் வண்டியை நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு 10,000 20,000 30,000 செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு 1000-2000 செலவு பண்ணிடலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு 3 டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டில் ரெகுலராக உங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு, நீங்கள் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸு அடுத்தடுத்து கம்பல்சரி கொடுத்துட்டே இருப்போம். இவ்வளோ தூரம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.